கட்சியிலிருந்து கொடுக்கப்படும் பணம் இருக்கு இல்லையா? இந்த பணம் தான் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் இப்பொழுது முடங்கி இருக்கிறது. இவர்கள் போட்டிருக்க பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்குக்கு 2000 குறைந்தபட்சம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் திட்டம் தீட்டி இருப்பதாக நமக்கு தகவல் வருது. செந்தில் பாலாஜிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தப்படுது. தேர்தல் சமயத்தில இப்ப ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அந்த 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்கு இல்லையா? அந்த 4 மாதங்கள்ல 3 இடைவெளியில பார்த்தீங்கன்னாக்க, வாக்குக்கு 5000 கொண்டு போய் அந்த மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றத ஒரு முதல் திட்டமாக வைத்து செயல்படுகிறார்கள். அப்ப இவர்கள் திருடிய பணத்திலிருந்து இப்ப நீங்க இந்த 4 1/2 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 3,00,000 கோடிய இவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா, இதிலிருந்து இவர்கள் சொற்ப பணம். அது எவ்வளோ? ஒரு 6000 கோடியோ, ஒரு 5000 கோடியோ பிசாத்து காசு இவனுங்களுக்கு. அப்படித்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அதை தூக்கி வீசி மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ண ஓட்டம். அப்போ யோசிச்சு பாருங்க 3,00,000 கோடி எங்கே இருக்கு? இவன் வந்து ஒரு தேர்தல் சமயத்தில வீசக்கூடிய இந்த 6,000 கோடி எங்கே இருக்கு? இப்ப இந்த 6,000 கோடிங்கிற சின்ன மீனை போட்டு 3,00,000 கோடிங்கிற பெரிய மீனை அவன் வளைத்து எடுத்துக் கொள்கிறான். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இவனுக்கே நீங்க அழுப்பை குடுத்தீர்கள் என்றால், இன்னும் ஒரு 3,00,000 கோடி 4,00,000 கோடி இவன் அடிச்சு வச்சுப்பான்.